பள்ளிக்கல்வித்துறை நடத்தும் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த வழிகாட்டி நிகழ்ச்சி மாணவர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்ற பின்னர் பள்ளி கல்வித்துறைகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஆய்வக உதவியாளர் நியமனம், ஆசிரியர் தகுதி தேர்வு என ஒவ்வொரு பணிகளுக்கும் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த 20 லட்சம் மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு வேலைவாய்ப்பு மற்றும் உயர்கல்வி குறித்து புதிதாக வழிகாட்டு நிகழ்ச்சியும் தொடங்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 1162 இடங்களில் நடந்து வரும் இந்த நிகழ்ச்சிக்கு மாணவர்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. நான் 12th முடிச்சிருக்கேன். அடுத்து நான் என்ன படிக்கிறதுன்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தேன். இங்கே வந்து நிறைய பேர் நிறைய துறையிலேருந்து வந்திருக்காங்க, நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. இதனால் நம்ம குழப்பத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்குது. நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன படிக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்து என்ன படிக்கலாங்கிற ஆர்வத்தை தூண்டுறாங்க. சென்னையில் வரும் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் 10 இடங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மாணவர்களுக்கான வழிகாட்டி புத்தகத்தில் இடம்பெறவுள்ள தகவல்கள் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தும் ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி இயக்குநர் ராமேஸ்வர முருகன் கூறுகிறார். வழிகாட்டும் கையேடில் மாணவர்கள் தங்கள் தெரிவு செய்யக்கூடிய பகுதிகளான மருத்துவம், பொறியியல், அப்புறம் ஹியூமானிட்டிஸ் மற்றும் லா படிப்புகளில் என்னென்ன படிப்புகள் இருக்கின்றது, இதற்குன்ன ஃபர்தராக நம்ம வந்து என்ன மாதிரி நம்ம வந்து வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி அறிவதற்கு இந்த கையேடு பயனுள்ள வகையில் இருக்கிறது. பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் தெரிவிக்கும் ஆலோசனைகள் மாணவர்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும், இதனால் டிராப் அவுட்ஸ் எனப்படும் படிப்பை பாதியில் கைவிடும் போக்கு குறையும் என்று கல்வியாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இதனால் உங்களுக்கு மாணவர்கள் மத்தியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிடுது இந்த கேரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ன்றது. இது அதனால் ட்ராப் அவுட்ஸ் குறையும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்களுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம அப்போ இந்தியாவிலேயே நம்ம ஒரு 60-65% நம்ம ரீச் பண்ணிவிடுவோம். இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் வரும் காலங்களில் தமிழக மாணவர்கள் பல சாதனைகள் படைப்பார்கள் என்பது கல்வியாளர்களின் கணிப்பாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் செய்தியாளர் சங்கரன்.